அனைவருக்கும் வணக்கம். இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு அப்படியே தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா 2 சம்பவம் நடந்திருக்குங்க. ஒண்ணு, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அதுல கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபருடைய ஒரு ஆசிரியருடைய உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி அவசரமா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்ப திரும்ப ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கோ இன்னும் கொஞ்ச நேரத்திலேயோ இல்ல இன்னைய இரவோ சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில கடந்த ஒரு 7-8 நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. நமக்கு பொங்கல் இருக்க மாதிரி தான் அவங்க வீட்லயும் பொங்கல் கொண்டாடணும், அவங்க வீட்லயும் பசங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கும் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க பகுதி நேர ஆசிரியர்கள் பல இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு கூட வீட்டுக்கு போகல. முக்கியமா சென்னையில பெரிய கூட்டத்தோட போராட்டம் அப்படிங்கிறது டிபிஐ அலுவலகம் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இதுல 13ஆம் தேதி அன்னைக்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு பகுதி நேர ஆசிரியர் நிறைய பேரை கைது பண்றப்போ அந்த கண்ணனையும் கைது பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்துல 13ஆம் தேதி காவல்துறை அடைக்கிறாங்க. அங்க அடைச்சு வச்சிருந்தப்போ இந்த கண்ணன் அப்படிங்கிற பகுதி நேர ஆசிரியர் அவர் பிடி டீச்சரா பெரம்பலூர் மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு வார்னிஷ் எங்க இருந்து கிடைச்சது, ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தாரா இல்ல அந்த தனியார் மண்டபத்துல இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த வார்னிஷை எடுத்து குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதை தட்டி விட்டு அங்க இருந்து ஆசிரியர்கள் எல்லாம் அவரை மீட்டு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அவரு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அந்த நபர் எப்படியாவது பொழைச்சிக்கணும், அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அங்க போராடினவங்க மட்டும் கிடையாது, இந்த போராட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு துரதிருஷ்டவசமா நேத்தி அந்த கண்ணன் அரசு மருத்துவமனையில சிகிச்சை ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ணாம இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவத்தை நம்ம கேட்கிறப்போ என்ன சொல்றது, ஒரு மனுஷன் தன்னுடைய வேலை, நீங்க சொன்ன வாக்குறுதி இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி போராடினதுக்கு இந்த அரசு அந்த நபருக்கு கொடுத்த பரிசு அப்படிங்கிறது மரணம் அப்படிங்கிறது தான் இந்த திமுக அரசு கொடுத்திருக்கு. ஏண்டா நீங்க சொன்னதுதானே செய்ய சொல்லி கேட்டாங்க, அதுக்கு இப்படி கொண்டு போட்டுருவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் கோபம் அப்படிங்கிறது வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், நிரந்தர ஆசிரியர்கள் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா ஒரே ஒரு ஒன்லைன்ல சொல்லிடுறேன். 2012-13 காலகட்டத்துல நிறைய பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள்ல எடுக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படிங்கிறது 5000. இப்போ அவங்க வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது 12000. அவங்க ரொம்ப நாளா கோரிக்கை அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கோரிக்கை அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தாங்க. சோ 2021 திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நிரந்தர ஆசிரியர்களா மாத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. சோ திமுக வந்தா நம்மள பணி நிரந்தரம் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வருஷமா காத்துட்டு இருந்த நிறைய பகுதி நேர ஆசிரியர்கள் நம்மள நிரந்தர ஆசிரியரா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட 4-4.5 வருஷமா இது நடக்கும், இப்ப செய்வாங்க அரசு, அப்ப செய்வாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பகுதி நேர ஆசிரியர்ல இருந்து இவங்களை நிரந்தர ஆசிரியரா மாத்துறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சம்பளங்க. ஒண்ணு, நிரந்தர ஆசிரியர் இப்ப வாங்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50-60 இருக்கு அப்படின்னா, இவங்க பகுதி நேர அவங்க செய்யற அதே வேலையை தான் இவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு இருக்க அதே தகுதி இவங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு சம்பளம் 12000 கொடுக்கப்படுது. நிரந்தர ஆசிரியர்களுக்கு 50,000, 60,000, 70,000, 1 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்கள ஏமாத்துறது அப்படிங்கிறது இத மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நாங்க வந்தா பகுதி நேர ஆசிரியரை நிரந்தர ஆசிரியரெல்லாம் மாத்த மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த கண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மனசுல திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மள நிரந்தர பணிக்கு மாத்திடுவாங்க, நம்ம சம்பளம் 12,000 இவ்வளவு போயிடும், அவங்க வாங்குற சம்பளம் நமக்கு கிடைச்சிடும், நம்ம லைஃப் மாறிடும், நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி யூசுவலா போற மாதிரி போயிருப்பாங்க.
ஆனா அந்த திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அதனால ஏமாந்து போன ஒரு விரக்தியில ஒரு கஷ்டத்தோட உச்சத்துல போய் தான் இந்த கண்ணன் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. பட் இன்னும் அரசு தரப்புல இருந்து ஸ்டாலின் அவர்களோ இல்ல மத்த யாரோ இல்ல நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ யாரும் வந்து இன்னும் வாய் திறக்கவே இல்லை. அது ஏதோ ஒரு மரணம் எங்கேயோ நடந்தது, நாங்க எங்களுடைய பொங்கலை கொண்டாடுறோம், திராவிட மாடல் பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துக்கும் தனக்கும் ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி திராவிட மாடல் அரசு வந்து நடந்துட்டு இருக்கு. இதே கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு நபர் இறந்து போனா, அவர் செஞ்ச தப்பால அவர் இறந்து போனா ஓடோடி வந்து 10 லட்சம் கொடுக்கிற அரசு, ஒரு ஆசிரியர் இவங்க செஞ்ச தவறால, இவங்க கொடுத்த நம்பிக்கையால, இவங்க கொடுத்த வாக்குறுதியால தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், அவங்களுடைய மகன் வந்து 12வது படிச்சுட்டு இருக்காங்க, அந்த மகன், அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை இழந்திருக்காரு. ஆனா அது இந்த அரசுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் கூட அவங்க குடும்பத்துக்கு இன்னும் அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்படல. அதுக்கப்புறம் இழப்பீடு அப்படிங்கிறது கள்ளச்சாராயம் மரணம் நம்ம கள்ளக்குறிச்சியில நடந்தப்போ எந்த அளவுக்கு வேகமா உடனடியா அரசு அறிவிச்சாங்க அப்படின்னு தெரியும். ஆனா இந்த கண்ணன் அவர்கள் நேத்து இறந்தாங்க. இன்னைய வரைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அரசு தரப்புல இருந்து இழப்பீடோ ஒரு வருத்தமோ ஒரு குற்ற உணர்ச்சியோ எந்த ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் மனசுக்குள்ள ஒரு வேதனையை ஏற்படுத்துது. நாம கண்ணன் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்லிப்போம். நம்பிக்கையோட ரொம்ப தைரியமா இருங்க. நம்பிக்கை தான் நம்ம எல்லாரையுமே வழி நடத்தும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திரும்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவசரமா ஒரு வீடியோ போட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு திரும்ப அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்த விஷயம் எல்லாம் இப்ப ஒரு மாசத்துக்குள்ள நடந்தது. ஆனா இப்போ இரவோடு இரவா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, காவல்துறை என்னை கைது செய்ய போறாங்க, கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அந்த அடிப்படையில என்னை கைது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சவுக்கு சங்கர் அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்க போடுவாங்க. ஏற்கனவே பல மாதங்கள் வந்து சவுக்கு சங்கரை இந்த திமுக அரசு உள்ளேயும் வச்சிருக்கு. பட் இந்த முறை என்ன நடந்தது அப்படின்னா, இந்த முறையும் தேர்தல் வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு தான் உள்ள கொண்டு போனாங்க. பட் வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை ஜாமீன் கொடுத்து வெளியில அனுப்பிச்சாங்க. இது வந்து திமுக அரசுக்கு ஒரு பெரிய அசிங்கமா போனதுனால என்னென்ன அசிங்கம்லாம் ஆட்சியில நடக்குது அப்படின்னு தெரியும். ஆனா இது வந்து அவங்களுடைய ஈகோவை டச் பண்ற மாதிரி இவங்க ஒரு கேஸை போட்டு உள்ள போறாங்க. ஆனா சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றம் போயிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியில வராரு அப்படின்னா, ஒரு கவர்மெண்டை எதிர்த்து ஒரு தனி மனிதர் சண்டை போடுறாரு, அதுல தனி மனிதர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அந்த அரசுக்கு ஒரு ஈகோவா இருக்கும்ல, என்னடா அது இவன் இப்படி பண்றாங்கிற கோபம் வரும்ல. சோ அந்த கோபத்துல இந்த முறை சவுக்கு சங்கர் வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. SC/ST ஆக்ட்ல வந்து இந்த முறை எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இந்த ஆக்டுக்குள்ள வந்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அது வெளியில வர்றது, ஜாமீன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதை பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த தேர்தல் வரைக்கும் சவுக்கு சங்கர் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப இந்த வழக்கை போட்டிருக்காங்க. என்ன சொல்லி அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களை வந்து இவரு ஜாதிய ரீதியா பேசினாரு, ஜாதிய ரீதியா சொல்லி அவரை வன்மத்தோட பேசினாரு, திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில சவுக்கு சங்கர் மேலேயும் சவுக்கு சங்கர் டீம் இருக்காங்க இல்லையா, சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸோ எல்லார் மேலேயும் சவுக்கு சங்கர் அவங்க மேல மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த டீம் மேலேயும் இப்ப எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நான் எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம், இது திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர். இந்த SC/ST ஆக்ட்ல வந்து இதை மாதிரி போட்டா என்னால வெளியில வர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த திமுக அரசு இதை திட்டமிட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு வீடியோ அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வேற ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சொந்தங்களே. நன்றி.